மலேசியாவில இருந்து மிஸ்டர் ஆண்டனி வந்திருக்காரு. வாங்க. ஹாய் 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 வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். அனைவரும் அமைதியாக இருந்து மேஜிக் ஷோ கண்டு கழிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. இப்பொழுது ஆஸ்கர் மேஜிக் கலைக்குழுவின் மேஜிக் நிகழ்ச்சி ஆரம்பம். உங்கள் கரகோஷத்துடன் இவர் வாயிலிருந்து என்ன வருகிறது? எலுமிச்சை பழம். நீங்கள் எல்லோரும் ஜூஸ் போட்டு குடியுங்கள். பாருங்கள், எலுமிச்சை பழம் வந்ததை பாருங்கள். நீ ஏ பிளாக் போ, நீ பி பிளாக் போ, நான் சி பிளாக் போகிறேன். பார்க்க போகும் நிகழ்ச்சி இந்த பேப்பரை ரூபா நோட்டாக மாற்றப் போகிறார். எங்கடா இருக்க? பி பிளாக்ல. ஏன் பிளாக் தான் வந்தியா? உன் பிளாக்னு வரவே இல்லையாடா? இல்லை, இங்கே வேற யாரும் வந்தது மாதிரி இருக்கு. அதான் சரி, போன வை. சொல்லுடா. ஏன் பிளாக் பக்கம் வந்தியா? சி பிளாக்ல மட்டும் தான் திரிட்டு இருக்கேன். ஏன்டா? இல்லை, இங்கே வேற யாரும் கை வச்சது மாதிரி இருக்கு. சரி சரி, நீ ஃபோனை வை. யாருடைய வேலையா இருக்கும்? யாரா நீ? ஹலோ ஹலோ அச்சா, எங்கடா இருக்க? எவனை மொத்த புதுசாக திரும்பி போறாடா. விடுப்பா, சீக்கிரம் சீக்கிரம் வா. திருடுறதுல நாங்க 7 வருஷம் சர்வீஸா. யாரா நீ? திருடுறதா? அட போங்கங்க, நீங்களும் திருட வந்தேன்னு சொல்லியிருந்தா நான் ஏங்க இவ்வளோ தூரம் அங்கேருந்து இப்படியே ஓடி வர போகிறேன்? என் பேர் கார்த்தி, உங்கள் பேர் பாஸ்? லெஃப்ட் வர பாரு. எஸ்கேட்ச். சார், பப்ளிக் எல்லாம் ரொம்ப கோவத்தில் இருக்காங்க சார். விட்டா இவனுங்கள ஆளாளுக்கு அடிச்சு கைமா பண்ணுவாங்க போல இருக்கு சார். போன்ல யாருன்னு? அண்ணன் அடிச்ச போன்ல அலறி அடிச்சுட்டு ஏசியா வந்துட்டு இருக்காருல்ல. வாங்க வாங்க. வணக்கம் சார். யோ, கட்ட ஊத்துதியா? ஏனிக்குள்ள அல்ல எந்திரிங்களா? இந்தாங்க சார். இந்தா குடில. இன்னொன்று கொடு. தரேன் சார். நீ குடில. ஏன் ஏரியால வந்து ஏன் லிமிட்ல நீ கண்ணை திருத்துறது இல்ல. குள்ள குடிய திருட்டு மக்கா சவமாக்கி போடலாம் உங்களை. என்னை பத்தி தெரிஞ்சும் உங்க கைவரிசையை காட்டுறீங்களா? எங்கள அவன் எங்க போனான்? எப்படியும் எல்லையும் வாங்கி கொடுத்து அடிக்க தான் போறீங்க. அதான் நீங்க சொல்றது மேலே வாங்கி குடிச்சிட்டேன். அடிங்க சார், அடிங்க. அவ்வளோ அறிவாளியா நீ? இவ்வளவு கூறல நீ? என்ன நெஞ்சல் திண்டா திருடி இருப்ப? ஆக்கங்க கூவ. யோ, அவளை பத்தி வண்டியில இருக்கியா? ஒருத்த மூஞ்சிலையும் அருள் இல்ல பாரு. நகையெல்லாம் எங்கயா? எல்லாம் இதுல இருக்கு சார். யாரோடது எந்தெந்த நகைன்னு நாளைக்கு கமிஷன் ஆஃபீஸ் வந்து அடையாளம் சொல்லி வாங்கிக்கோங்க. சரி சார். இந்தால எல்லாம் துட்டு. வேண்டாம் சார், நீங்கள் போலீஸு, அதுவும் ஏசி
ஏல போலீஸ்ல துட்டு வாங்கக்கூடாதுன்னு சட்டமலை போட்டிருக்கு. இந்த எஸ்ஐ இளநீ வாங்கி குடிச்சிட்டு துட்டு கேட்டா போலீஸ்காரங்கிட்டே காசு கேட்குறான்னு மிரட்டுறாரு சார். இது இல்லாமல் 10-20ன்னு எங்கள் மாதிரி ஆளுங்கிட்ட டெய்லி மாமூல் வாங்குறாரு சார். கேவலப்படுத்தாங்க. பாவம் வாயை கட்டு வயிற்று கட்டு நகை நடிச்சா நாட்டை நம்பி கொள்ளடிக்கிறாங்க. எத்தனை வருஷமா திருட்டு தொழில் பண்ற? 3 வருஷமா பண்றேன் சார். எங்க கூட சேர்ந்து எத்தனை வருஷமா பண்ற? உங்க கூட சேர்ந்து தான் சார் 3 வருஷமா பண்றேன். அப்புறம் என்னல ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்க? வெட்டி பயிலுடா, விளங்காத பயிலுடா. மேஜிக் ஷோ போட்டு ஜனங்களை தசை திருப்பி திருட்டு வாங்கறேன்னு சொன்னா இப்படி மாட்டிட்டு வந்து நிக்கிறீங்களா மட சாம்பராணிகளா? நீ 3 வருஷம் தான் இந்த தொழில் பண்ணிட்டு இருக்க. நான் 16 வருஷம் இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கல. திருச்செந்தூர், திண்டுக்கல், தஞ்சாவூர்னு ஏகப்பட்ட கேங் வச்சு பண்ணிருக்கேன்ல. எவன் அவன்? எவன் அவன்? எவனோ ஒரு குடிப்பைய வந்து ஏன் மூஞ்சிலே கரிய பூசி போயிருக்காம்ல. அதுவும் ஏன் கண்ட்ரோல்ல இருக்கிற என்னோட ஏரியாவுல. யாரு யாரு ஏய் யாரா அவன்? புதுசா திருட வந்த ஒரு எத்துவாளி பைய இப்படி நம்ம ஆள மாட்டி விட்டு போயிருக்காளே. அது இல்லை சார், இவரோட ராசிக்கு கோச்சாரப்படி அன்னை நைட்டு 12 மணிக்கு மேலே டைம் சரியில்லை, அதான் மாட்டிக்கிட்டாங்க. வாய முள்ள. இவன் வேற நேரங்காலம் தெரியாம எதையாவது உளறிக்கிட்டு சொல்ல. யார்ல அவன்? ராயபுரம் கேங்கா, தாம்பரம் குரூப்பா, ராம்ஜி நகர் ஆளா, இல்ல திருமங்கலம் டீமா? சொல்ல. எங்க இடத்துல வந்தா? சொல்லு. சரி சரி, பாண்டி பஜார்லையா? பாண்டி பஜார் ஆளா அந்த பைய? இல்லை சார், பாண்டி பஜார்ல. கட்டும் அதான் கேட்கிறேன். பாண்டி பஜார் குரூப்பா அவன்? அது இல்லை சார். இன்னைக்கு கொஞ்சம் சந்தோஷமாவும் குஜாலா இருக்கலான்னு பாண்டி பஜார்ல இருந்து மல்லிகைப்பூ அல்வா வாங்கிட்டு வர சொன்னா. அதான் போயா குந்தாணி. எப்ப பாரு பஞ்சாங்கம் பொண்டாட்டின்னு ஒண்ணுக்கு உதவாத முன். சார் ஒரு 2 நாள் டைம் கொடுங்க சார், நான் எப்படியாவது பிடிச்சிடுறேன். முடியாதுல. 24 hours டைம் தரேன். நாளைக்கே அவனை பிடிச்சி இழுத்து வந்து நிறுத்துறீங்க. இல்ல அவனை அத்தனை பேரையும் 2ஆ வந்து பூமியில போட்டு புதைச்சிருவேன். சார் நேற்று பசங்க மெரினா பீச் போனாங்க, 100 சவரன் தேரும்னு நினைக்கிறேன் சார். இந்த செல்போன்லாம் தூக்கி வீசிட்டு நகைங்களை மட்டும் என் வண்டியில பேக் பண்ணி வைங்களேன். ஹாய் ஹாய்டா. ஹாய் மச்சி. ஹாய். வாடா நல்லவனே. நேத்து அட்ரஸ் வாங்கி போனியா, மாலை பாத்தியா? ஆஹா, இந்த இடத்துல நீ தீயா வேலை செய்யணும் கார்த்தி. பார்த்தனே. பாத்தியா? பி பிளாக் நேரா போய் காலிங் பில் அடிச்சா கதவை திறந்து சும்மா செல்ல மாதிரி வந்து நின்னா. கற்பூரம் காமிச்சிட்டு காலில் வந்துட்டியா? அது இல்லடா, நான் தான் கார்த்தி. பத்மசேஷாத்திரில எல்கேஜில இருந்து 5th ஸ்டாண்டர்ட் ஒன்னா படிச்சோமேன்னு சொன்னேன். ஓ ஆமான்னு சொல்லிட்டு என் கையை பிடிச்சி கூட்டு போய் அவங்க அப்பா அம்மாட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சா மச்சான். அப்புறம் அவங்க அப்பா செருப்பால வச்சாரா உன்ன? அப்புறம் பைக்ல வெளில போலாமான்னு கேட்டான். சரின்னு சிட்டி சென்டர், ஐநாக்ஸ், பிவிஆர்னு கூட்டு போயிட்டு வீட்டுல விட்டுட்டு கிளம்பலான்றப்ப திடீர்னு ஒரு நிமிஷம் என் பெட்ரூம் காயன்னு கூப்பிட்டா. ஐயோ, பெட்ரூம்க்கா? கூட்டு போய் பெட்ஷீட் மடிக்க சொன்னாலா? இல்லடா. என்னடா நடந்தது? கைக்கு மருதாணி போட்டு விட சொன்னா. நீ என்னடா பண்ண? போட்டு விட்டேனே. எனக்கு தெரியாம இந்த சிட்டில அப்படி யாருடா ஒரு தேவதை? ஹாய். ஹாய் சனா. சாரி, ஏதாவது ஆர்டர் பண்ணீங்களா? உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்தா எடு. என்னடி சோனா, மதம் மாறிட்டியா? இல்லப்பா, மார்னிங் லயன்ஸ் கிளப்ல சுனாமி ஃபண்ட்ஸ்க்காக என் டீம் ஒரு டாக் ஷோ பண்ணுமா. அதுல எனக்கு ஏஞ்சல் வேஷம். நிறைய பேர் வந்து டொனேட் பண்ணாங்க. அதுல ஒருத்தன் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் என்னையே பார்த்துட்டு இருந்தான். 500 rupees டொனேட் கூட பண்ணான். ப்ரோக்ராம் முடிஞ்சதும் நான் என் ஸ்கூட்டி எடுத்து கிளம்பினேன். அவனும் அவன் பைக் எடுத்துட்டு என் பின்னாடியே ஃபாலோ பண்ணான். போற வழியில ஒரு முருகன் கோயில். உடனே வண்டி பார்க் பண்ணிட்டு உள்ள போனேன். அவனும் உள்ளே வரான். சரி இவங்க நல்லா சூடு ஏத்தி பின்னாடியே நாயா அலைய விட்டு மண்டைய காய வைக்கலாம்னு நினைச்சேன். அதான் சாமி கும்பிடுற மாதிரி நின்னேன். அவன் பாப்பா பாப்பான்னு பார்த்தா கடைசி வரைக்கும் கண்டுக்கவே இல்லை. ஏன் சோனா? பக்கத்துல மப்பு மந்தாரமா ஒரு ஆண்டி நின்றுட்டு இருந்தாங்க. வந்தவ பார்க்க ஆரம்பிச்சிட்டான். கடைசியில பூசாரி வந்து விபூதி கொடுத்தாரு. அதாண்டி இது. இப்ப பசங்களுக்கு தான் நம்மளப்பா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அவனோட நல்ல நேரம். என்கிட்ட தப்பிச்சுட்டான். என்னை நீயும் வேணா கார்த்திக், இவ மோசமான பொண்ணு. உனக்கு அதுக்கு ஒத்து வராது. பாதையெல்லாம்